2015 தானே, அந்த போட்டோல 2022 இருக்கு. ஆமா சார், தப்பா பண்ணிட்டோம் சார். அது வந்து எடுக்கும்போது அந்த காலகட்டத்தை மென்ஷன் பண்ணாம நாங்கள் எடுத்துட்டோம். நடைமுறையா அப்புறம் படம் பார்த்துட்டு சில பேர் வந்து கொஞ்சம் பீரியட் மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சஜஷன் கொடுத்தனால அதுக்கப்புறம் போஸ்ட்ல தான் அந்த பேர் போட்டனால அந்த தவறு நடந்துச்சு. எல்லாமே அந்த கிராமியம் கிராமத்துக்கு திருப்பி கூட்டு போயிட்டீங்க. மாயாவரம் முதல் பக்கம் கிராமம் நல்லா இருந்தது. படத்துல கேரக்டர் எல்லாருமே எல்லாருமே பிரமாதமா. அம்மா மேடம் மட்டும் மேக்கப் ஜாஸ்தியா, ஹீரோயினும் சரி அக்கா கேரக்டரும் சரி எல்லாருமே கரெக்டான. ஒருவேளை ஆனாலும் அந்த டைலாக் என் பேர் புட்டம்மா நாங்கள் தான் புட்டு. ஆமா சார், அவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. இல்ல சார், மேக்கப் இல்ல சார். அவங்க வந்து வரும்போது அவங்க பண்ணாங்க. ஆனா இல்ல மேம் இந்த கேரக்டருக்கு இது இல்ல, நம்ம அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. ஆனா பொட்டு இருக்கணும், ஆனா அதே நேரத்துல ரொம்ப அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அது கேரக்டரா இருக்கிறதுனால ரொம்ப அதிகமான மேக்கப் இல்லை. அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு மட்டும், மற்றவங்களுக்குன்னா அது தேவைப்படல மேக்கப். அப்புறம் அந்த மெடிக்கல் டெஸ்ட்ல வந்து மாப்பிள்ளைக்கு வந்து ஆண்மை இல்லாத மாதிரி சொல்றீங்க. பின்னால வந்து குழந்தை கடைசியில கிளைமாக்ஸ்ல அவருக்கு குழந்தை வர மாதிரி காட்டுச்சு. அது என்ன டிஃபரன்ஸ்? ஏன் அது மாதிரி? இல்ல சார், இங்க வந்து இல்ல சார், அப்படி இல்லை சார். இது இப்போ ஒரு ஸ்டோன் வருது அப்படின்னா அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மில்லியன் இருந்து 80 மில்லியன் வரை இருக்கு. அதுல ஒண்ணுதான் வந்து உயிர் பெறுது அப்படிங்கிறது தான். அது ஒண்ணு இல்லை அப்படிங்கிறது யாராலையும் எந்த அறிவியலும் எந்த மருத்துவமும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது 15ல ஒண்ணு கூட இருக்காது. அதுக்கான சூழ்நிலை மட்டும் உருவாக்கணும் அப்படிங்கிறது. ஆமா, சந்தோஷமான சூழல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையா இருக்கு. சந்தோஷம் ஜாஸ்தியா இருந்தோம்னா ஆண் குழந்தை பெண் குழந்தை கொண்டாடி ஜாஸ்தியா இருந்தா ஆண் குழந்தை சொல்லுவாங்க. இல்ல சார், அது தெரியல நமக்கு. லிரிக்ஸ் வந்து இதான் சொல்றேன், எல்லா பாட்டுகளோட லிரிக்ஸும் அன்னைக்கு சொன்னதான் உடனே கட்டல் மட்டும் மாத்திக்கோங்க, கைது கட்டலா இருக்கும். சார் பாஸ்கர் சார், உங்க அனுபவத்தில் ரொம்ப ஒரு வாழ்வியல், ஒரு இயற்கையான ஒரு விஷயம். இப்போ அவரு சார் கேட்ட வந்து அதுக்கு ஒரு பதில் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான், பேர் வேண்டாம், 18 ஆண்டுகள் அவருக்கு குழந்தை இல்லை, 18 வருஷம் கழிச்சு குழந்தை இருந்தது. அது எப்போ அவங்களுக்கு வந்து அந்த அந்த உயிரணு எப்ப ஜாஸ்தி ஆகுது, எப்ப அது யாருக்கு கம்மியாகும், எப்ப குழந்தை பிறக்கும், அந்த மாதிரி எல்லாம் வந்து வர்றதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய இயற்கையினுடைய ஒரு அற்புதம்னு சொல்லணும். அந்த மாதிரி இந்த படத்துல பார்க்கும்போது அது இயற்கையினுடைய அற்புதம் தான். இதுல வந்து நீங்க ஒரு பசுமாட்டுக்கு கூட நீங்க எடுத்துக்கலாம், நம்ம ஊர் பக்கம்லாம் பாருங்க. இந்த ஊசின்றது இப்பதான் நம்ம வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்படும். அதுல கூட எத்தனை மாடுகள் வந்து உடனடியாக சரி பிடிச்சிருக்கு இல்லையா? அந்த மாதிரி அதுக்கும் ஒரு நேரம் காலம் இருக்கு, அதுக்கும் ஒரு எப்ப அமையணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப அதை ஆராய்ந்து, அந்த தரவுகள் எல்லாம் ஆராய்ந்து தான் தம்பி மாஸ்டர் வேதமுத்து பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ரொம்ப ஒரு இயற்கையான ஒரு படம், ரொம்ப ஒரு அருமையான ஒரு படம். எனக்கு டைரக்டர் கிட்ட கேட்க ஒரே ஒரு கேள்வி எனக்கு புரியல. நான் ரமா மேடம் கூட கேட்டேன், இந்த ஃபர்ஸ்ட் பையன் யாருடைய குழந்தை? அது டெஸ்ட் பேபி. ஐவிக்கு போனது காரணம் என்னன்னா, இவர் வந்து ரொம்ப ஹீரோயிட்டிக்கான ஒரு ஆள் தான் இந்த கேரக்டரை பொறுத்தவரை. இவருக்கு வந்து ஒரு ஆதிக்க மனநிலை இருக்கு, ரொம்ப பழமையான ஒரு கேரக்டர். அதனால அந்த ஆதிக்கத்தை உடைக்கிறதுக்கு தான் ஐவிஎஃப் உள்ள போக வேண்டியதா இருந்துச்சு. அது இவர் எப்படியா புரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறது தான் படத்துடைய அது முடியிற இடம் தான் அவர் ஹீரோவாக தவிர படம் முழுவதும் இல்ல. நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐவிஎஃப்ன்றது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மெடிக்கல் டேர்ம். ஆமா சார், டாக்டர்ஸ் ரொம்ப ஹைலி எஜுகேட்டட் இந்த இதுல இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் மேல புரியும். பட் ஒரு கிராமத்து மக்களுக்கு அது புரியுமா? இல்ல சார், ஊசி போட்டா குழந்தை நடக்குமா அப்படின்ற ஒரு டவுட் தான் அவங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. தயவுசெய்து தப்பு நினைக்க கூடாது. அதாவது
இல்லைங்க, மாட்டுக்கு ஊசி போடுறது வேற, மனுஷனுக்கு ஊசி போட்டு போடுறதுங்க. நீங்க அதுவும் ஐபிஎஃப்ன்றது நமக்கு புரியலாம். கிராமத்து மக்களுக்கு, படிக்காதவங்களுக்கு, அது படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு இது புரியுமா அப்படிங்கிறது. நான் நம்ம குழந்தை இல்லாதவங்களுக்கு அது எப்படி உயிர் உருவாகுது அப்படிங்கிறது அந்த கிளாரிட்டி மட்டுமே எனக்கு இருக்கு. அது சம்பந்தமா இது இன்னும் குழந்தை இல்லை அப்படிங்கிறது ஒரு விளைவு. 2 பேரும் ஆணும் பெண்ணு சேர்றாங்க, அதுலதான் குழந்தை உருவானு தவிர இந்த குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடனே வைக்கிறதோ இல்ல குழந்தை வேணாங்கிறதுக்காக உடனே வைக்கிறதோ இது எனக்கு இது அந்த கருத்துக்கு நான் எதிரானது. ஆனா எனக்கு தெளிவு என்னன்னா, குழந்தை ஒரு படைப்பு எப்படி உருவாகும் அதுதான் சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. அதனால அது மட்டும்தான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்ப ஐவிஎஃப் சம்பந்தமான பல கேள்விகள் இருக்கும், அது தேவையில்லை நினைக்கிறேன். இந்த கடைக்கு தேவையில்லைனால அதை நான் தவிர்த்துட்டேன். இல்ல, அது ரொம்ப அருமையான லாஸ்ட்ல சொன்னது குழந்தை வேணுங்கிறதுக்காக நம்ம இருந்தோம். ஆணும் பெண்ணும் எப்ப சந்தோஷமா இருக்கிறாங்களோ அப்பதான் அவங்களுக்குள்ள ஒரு 3வது ஒரு உயிர் தோணுதுங்கிறது ரொம்ப ஒரு கவிதைத்துவமான ஒரு விஷயம். அதெல்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி அருமையா இருந்தது. அந்த அந்த 2 உயிர்கள் இருக்க முடியும்போது 3வது உருவாகும் படைப்பு நிகழ்ந்தது அப்படிங்கிறது எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது எனக்கு அந்த அறிவு இல்லை. ஏன்னா ஒருத்தர் 2015 போல என் ஃப்ரெண்டுகிட்ட ஒருத்தட்ட கொடுக்கும்போது அவர் என்ன கேள்வி கேட்டாரு, கடைசியா மறுபடியும் கன்சீவ் ஆகிட்டு வெளியில வராங்க, அந்த குழந்தை ஐவிஎஃப்க்கு வந்ததுங்கிறது சொல்றியா இல்ல இயற்கையா பிறந்துச்சு அப்படின்னு சொல்றேன்னு எனக்கு கேட்டார். நான் அப்போதைக்கு சொன்ன பதில் அது ஆடியன்ஸ் என்னவா புரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு தெரியல, அது அவங்களா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற பார்வை மட்டும்தான் இருந்தது. அதற்கு அப்புறமா தான் அதை அப்ப நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியதா இருக்கு. இப்படி விட்டுறக்கூடாது, நம்ம அது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படிங்கிற போது அது சம்பந்தமா நான் பார்க்கும்போது எனக்கு அண்ணன் செந்தமன்னன் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைர். அவர் நம்மளோட ஐயா. ஸோ இவங்க இயற்கை சார்ந்தான அந்த கருத்தியலை எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது. ஸோ அப்ப அதுல இருந்துதான் அதை ஓகே இது இந்த ஸ்டாண்ட் தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுனால அதை அதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது. அதெல்லாம் சும்மா படமே ரொம்ப ஒரு படமாக நாம இங்கிருந்து பார்க்காமல் அந்த கிராமத்துக்கு ஒருவேளை நான் நடிச்சேங்கிறதுக்காக நான் சொல்லல, பார்க்கும் பொழுதே அந்த கிராமத்துக்குள்ள போன மாதிரி இருந்தது. அதெல்லாம் ரொம்ப பாராட்டத்தகுந்த விஷயம் தான். நீங்க சொல்றீங்க. ஒரு காலத்துல பாரதி ராஜா அவரோட படங்கள் தான் கிராமத்துக்கு எடுத்து போயிட்டாங்க. கிராமத்துக்கு கொண்டு போனது பாரதி ராஜா தான். அந்த அவரோட படங்கள்ல இன்ட்ரோடியூஸ் ஆகிறது நடிகராஜ் பெரிய விஷயம் அப்படின்றது தமிழ் சினிமால இன்னைக்கு வரை இருக்கு. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தோணுது அப்படின்னா, ப்ரொடியூசரா நீங்க ஒரு பாரதி ராஜாவை உருவாக்கி அவர் படத்துல வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி நான் பிடிக்கிறேன். இந்த படத்துக்கு நீங்க 2 பேரும் ஸ்பெசிபிக்கா எடுத்துக்கிட்ட இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் பாடுவோம் ஆக்டர்ஸா நீங்க 2 பேரும் எடுத்துக்கிட்ட சிறப்பை இல்ல அது எங்க ஆரம்பிக்குதுன்னா சார், ஸ்கிரிப்ட் படிக்கும்போது எனக்கு பெத்த பெருமாள் அப்படின்ற அந்த கதாபாத்திரம் மிகவும் நெருக்கமா இருந்துச்சு. அதையும் தாண்டி வாழ்வியல் சிந்தனை இருக்கிறதுனால அதை நோக்கி பயணிக்கணுன்ற அந்த எண்ணம் என்னை அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டுச்சு. ஸோ அதுதான் பெத்த பெருமாள் கிட்ட எனக்கு ஏற்பட்ட நெருக்கம். ஸோ இன்னைக்கு இந்த ஐவிஎஃப் இந்த மாதிரியான விஷயம்லாம் படைப்பு வணிகமாகிறது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம்ன்றதை நான் பார்த்தேன். ஏன்னா அது வணிகமாக வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அது நம்பிக்கையை உடைக்க ஆரம்பிக்குது. இப்போ வணிகமாவதோ ரொம்ப ஈஸியா நம்பிக்கையை உடைக்க ஆரம்பிக்குது. 3வது மாசம் 4வது மாசத்துல நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்ற அந்த ஒரு இடத்துக்கு 2 பேரையும் தள்ளிடுறாங்க. ஸோ அந்த 2 கதாபாத்திரங்களா பெத்த பெருமாளாவும் பாண்டியாவும் என்னால் மிக எளிதாக பொருத்தி கொள்ள முடிஞ்சது. அங்கிருந்து தான் அந்த கதாபாத்திரம் அந்த கதையிலிருந்து ஆரம்பிச்சதுதான். அதை சார்ந்த வாழ்வியல் சூழலுக்குள்ள போனோனையும் அது இன்னும் எங்களை மிகைப்படுத்தி கொடுத்துச்சு. அங்க நாங்க அந்த பெத்த பெருமாளையும் பாண்டியும் அவங்களுக்கு நடுவில் கண்டுபிடிச்சுக்கிட்டோம். அது அந்த விஷயம் தான் நடந்துச்சு. எல்லாருக்கும் வணக்கம். உங்களோட டைம் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஸோ இந்த கேரக்டர் எனக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. பிகாஸ் இது என்னோட வயசுக்கு மீறின ஒரு கேரக்டர். ஸோ இது நம்ம பண்ணலாமா, பண்ணா கரெக்டாக வருமா அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருடைய லைஃப்லையும் இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நான் நேர்ல இருந்து பார்த்துருக்கேன். நான் அதுல ஒருத்தியா ஏன் அவங்களோட வழிகளை நான் ஏன் மக்களுக்கு தெரிவிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் நான் இந்த ஸ்கிரிப்டுக்கு ஓகே சொன்னேன். ஸோ அங்க போய் ரிஹர்சல் எடுக்கும்பொழுது அந்த மக்களோட பழகும் போது ஆப்வியஸ்லி அந்த கேரக்டரோட கொஞ்சம் சிங்க் ஆக வாய்ப்பு கிடைச்சிருச்சு. படத்துல பேசிட்டு இருக்கும்போது பொதுவாகவே ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆர்டிஸ்டோட பேஸுக்கு தான் பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, லைட்டிங்லாம் வைப்பாங்க.
லிட்டரலி அந்த சீன்ல அவங்க 2 பேரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் எதுவுமே தெரியல விஷுவலா. 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, எமோஷனலா பேசிட்டு இருக்காங்கன்றது மட்டும் தான் தெரியும். அந்த ஷாட் எப்படி நீங்க அது அது எப்படி எடுக்கணும் அப்படின்றது எப்படி தோணுச்சு உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. டைரக்டர் சார் வந்து கேட்டிருந்தாரு, இங்கிருந்து இங்க ஒரு ஸ்டே இருக்கு, இங்கிருந்து இங்க ஒரு எண்டு போவோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே இங்க ஒரு சேஞ்ச் ஒரு இருக்கு, நம்ம ஒரு வேற வேரியேஷன் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது அதை பார்க்க அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே அதை பத்தி ஒண்ணு அது என்ன இந்த மாட்டுக்கொட்டையில் அவர் அழும்போது என்னோட கேரக்டர் சீன் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி பாண்டி கிணத்து சீனில் இருக்கும் பொழுது இதெல்லாம் முக்கியம் நினைச்சேன், குழந்தை தான் எனக்கு முக்கியம், தயவுசெய்து என்னை விட்டு நாங்கள் வந்துக்கிறோம் அப்படிங்கிற போது அந்த அந்த கேரக்டராக அங்கே வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறமா அவங்களுடைய எமோஷன்ஸ் பெருசாக தேவைப்படலை அப்படிங்கிற போது ஆஃப் மூடாக கொஞ்சம் இருந்து அதுக்கப்புறமா சேர்றதுங்கிறது தேவைப்பட்டது அப்படிங்கிறது இது கன்வே பண்ணும்போது அவரே இப்படியான ஒரு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ். மாதிரி தமிழ் சினிமாவோட ரமா மேடம் மாதிரி ஹீரோயின் எல்லாம் வந்து ரொம்ப நாளா ஆகுது. உங்களை மாதிரி ஒரு இதுக்கு பிடிச்ச அந்த கலர்ல நீங்க துணிச்சலா அந்த படத்துல ரொம்ப அன்னோனியமா ஹீரோவோட நடிச்சிருக்கீங்க. எனக்கு கூட படத்துல அவருக்கு பேர் வந்து பெத்த பெருமான்னு பேர் வச்சு அவர் பெத்தாத பெருமாளாவே ஒப்புவாரோ டேரக்டர் அப்படின்னு யோசிச்சேன் நாங்க. ஆனா உங்களோட அன்னோனியத்துல ஒரு குழந்தை ஃபேமஸ் உண்டாருன்னு காட்டுது. அந்த அவ்வளவு அன்னோனியம் காட்டி நடிச்சது இந்த படத்துல மட்டும்தான் பண்ணீங்களா இல்ல இயல்பே உங்க ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள இந்த கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க பக்காவா ஒர்க் அவுட் ஆகிடுது. அதை பத்தி சொல்லுங்க. இல்ல சார், நான் ஆக்சுவலி இந்த மாதிரி ரொமான்ஸ் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் சினிமாக்குள்ள வந்தேன். ஸோ இந்த படம் வந்து இந்த இந்த கதைக்கு தேவையான ஒன்றா இருந்துச்சு இந்த சீன்ஸ். ஆரம்பத்துல வந்து திரவ் சார் வந்து எனக்கு அவங்க தான் என்ன இந்த படத்துக்காக, ஏன்னா இவரோட படத்துக்காக நான் ஒரு ஆடிஷன்ஸ்க்காக போயிருந்தேன். ஸோ அந்த மூலயமா தான் சார் என்னை செலக்ட் பண்ணாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் ஒரு மாதிரியாவது இருந்துச்சு. நீங்க இப்ப பார்த்த சீன்ஸ்லாம் கூட பாத்தீங்கன்னா நாங்க அந்த இடத்துல சிரிச்சுட்டு இது நான் ரியலா சிரிக்கிற சிரிப்பு இது. ஸோ இந்த மாதிரி சிரிச்சுட்டு அந்த மாதிரிதான் என்ஜாய் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தோம். மற்றபடி வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பாவோ இல்லை அந்த ஒரு ஒரு அவரோட ஒரு எப்படி சொல்றது கம்யூனிகேஷன் லெவல் கம்மியாகும் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அதாவது இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த படத்துல மட்டும்தான் சார் இருக்கு. ரமா மேடம் கேரக்டர் வந்து தன்னுடைய மருமகளை பார்த்து மலடின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் சீன் வருது இல்ல, அப்ப அதுக்கு பதிலுக்கு வந்து மருமக வந்து நான் மலடியான்னு போட்டு எமர்சன் ஆகல சீன்ல ஒரு பெண்ணா வந்து பெண்ணை புரிஞ்சுக்கிறாங்க. சரிங்களா? ஆனா வந்து அது ஹீரோவோட ஃப்ரெண்டா வர காந்தி கேரக்டர் வந்து அது புரிஞ்சுக்கிறது ஆண்மை இல்ல அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கு எப்படி எதிராக தான் காட்டுவீங்களா? ஆண்களை புரிஞ்சுக்கிற மாதிரி சீன் வைக்கல. இல்ல சார், இது ஆண்களை குழந்தை பெற்றாதாங்கிறத வந்து அப்படிதான் ஆண்கள் நிறைய பேர் அதோட தொடர்புபடுத்தி இருக்கிறாங்க. அவருடைய நண்பர்களும் அதை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சிருக்காங்க. இல்ல அப்படிப்பட்ட கேரக்டரா காந்தியா இல்ல, அவங்ககிட்ட என்ன குறை இருக்கோ அவங்க நோன்ற கேரக்டர் தான் அந்த இல்ல. ஆண்களை அப்படிங்கிறது உடையிறது தன்னை புரிஞ்சுக்கிறது இன்னொருத்தவங்க மூலமா இல்ல, தானே புரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த கேரக்டர் பெற்ற பெருமாள். நான் அவரே தன்னை புரிஞ்சுக்கிறது தான் அந்த கேரக்டருடைய சாமி நினைக்கிறேன். அது இன்னொருத்தவங்க சொல்லி புரிஞ்சா மறுபடியும் அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் மாறிடுது. என்கிட்ட அதுக்கு இருக்குங்கிறத தன்னை நான் உணரணும்ல, முதல்ல நான் உணர்ந்தாதானே அது சரியாக முடியும். இன்னொருத்தன் சொல்லி அது உணர்ந்துட்டு உணர முடியாது. அது அறிவியல கருத்தா அது புரிஞ்சுக்கலாம். ஆனா உண்மையில உணர்ந்தா தானே நான் பண்ற தப்பு ஆதிக்கங்கிறது அவன் மனசுல உள்ளது அவனும் உணரணும். அதுதான் அந்த கேரக்டர். அப்படிதான் அந்த ஆணின் தன்மையை இவரே உணர்ந்துதான் அவர் வெளி கொண்டு வந்தார். கருப்பு அவரு மதுரை ஊர்ல இருக்கிறார். ஆமா, ஊருக்கு வரது பக்கம் வீட்டு. இல்ல சார், அது வந்து இப்போ படம் பாக்குறதுக்கு முன்னாடியான பல கேள்விகள் இருக்கும். இது இந்த போஸ்டர்ஸ் வந்து ஒரு தன்மையில மட்டும் இல்லை, இவங்களுக்கு பலவிதமா பல விஷயங்கள் இதுக்குள்ள புரியும் அப்படிங்கறதுக்காக இந்த போஸ்டர்ஸ் வச்சோம். அது படம் பார்க்கும் பொழுது அது சரியா கன்வே பண்ணிடும் அப்படின்னு நம்பினேன். அது ஆயிடுச்சுன்னா சந்தோஷம், இல்ல மறுபடியும் அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அது பேசி ஆகும்.
வெப்பம் குளிர்மலைங்கிறது மழை எப்படி உருவாகுதோ அதே மாதிரிதான் சமயம் உருவாகும் அப்படிங்கிறது தான் அடிப்படை. இப்ப வந்து ஆணோடைய இதுல வந்து வெப்பம் தன்மை அதிகமா இருக்கணும், பெண்ணோட கர்ப்பப்பையில குளிர்ச்சி தன்மை இருக்கு. இது ரெண்டு புணர்ச்சி நிலையில ஒரு உயிர் உருவாகுது. அதே மாதிரிதான் மழை எப்படி உருவாகும், காற்றுல வந்து வெப்பம் தன்மையும் புணர்ச்சி தன்மையும் குளிரும் புணர்ச்சி நிலையில தான் மழைங்கிறது ஒரு வடிவத்துக்கு வருது. அதனால இது அதுக்கும் இயற்கை சார்ந்ததுனால அது வந்து தலைப்பு. ஆமா சார். இல்ல சார் பேசிட்டு இருக்கும்போது சொன்னது மட்டும்தான் சார் எடுத்துக்கிட்டேன். இப்ப ஒரு ஐவிஎஃப் இருக்கு, இப்படி குழந்தை பெற்றுக்கிறங்கிறது எனக்கு தெரியாது. இப்படி ஒரு நான் மாட்டுக்கு தான் பார்த்துட்டு இருக்கேன் ஊர்ல, ஏன்னா பக்கத்துல நம்ம மாடு வளர்க்குறோம், இதுதான் நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். அதே இது இங்க மனுஷனுக்கு இப்படி நடக்குதா, அதை வந்து சோக்காலோட ஆம்பளை அப்படிங்கறத அது எப்படியா எடுத்துப்பாங்க அப்படி. ஆமா இல்ல சார், அதெல்லாம் இல்ல சார். அதான் சார் நாட்டு மட்டும்தான் சார் அது எனக்கு புரியாத இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டேன். ஐவிஎஃப் எனக்கு சுத்தமா அறிவே இல்லாத இடத்துல இருந்து இப்படி ஒரு கேரக்டர் இருந்தா என்ன அப்படிங்கிறது தான் சார். அது முழுக்க முழுக்க கற்பனை தான். அது கேரக்டர் சார்ந்த கற்பனை தான், மற்றபடி நடந்தது நிகழ்வுங்கிறது ஒண்ணுமே இல்லை. அது டிஸ்கஷன் பேசிட்டு இருக்கோம்ல, இப்ப இது போறோம் அப்படின்னா அங்க இருந்து எடுத்ததுதான் சார். இல்ல சார், அவங்களுக்கு புருஷன் முன்னாடிக்குள்ள ஒரு சிக்கல் இருக்கு, அது ஏதோ ஒரு சிக்கல் இருக்குங்கிறது தான். அது இதுதான் பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாம். ஆமா சார், ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சுக்கணும் இல்லை. நான் பல பிரச்சனைகளை சமாளிச்சு வந்தேன். இப்ப அவங்க பொட்டுக்கும் அதுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. நான் வந்து ஒரு விதத்துல நான் அதுல பாதிக்கப்பட்டேன், நான் அதை அப்படிதான் அவங்களுக்கான பண்ணல, நான் முடிவு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு நீ அப்படி ஒரு முடிவு எடு, என்ன சிக்கல்கள் கூட நான் வர விரும்பல, நீ அதை முடிவு எடுத்துக்க, நான் அவங்க கூட நிற்பேன். இல்ல சார், அவனா அவங்கள தானே போக போக புரிஞ்சுப்பாங்கிறதான் சார் சொன்னாங்க. மொத்தமா கம்பெனியும் அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படி ஒண்ணு மென்ஷன் பண்ணுங்க. ஆமா அவங்கள பண்ணாங்க, ஏன்னா தொட்டு வச்சுக்கிட்டு போகக்கூடாது, புருஷன் சேர்த்தா எனக்கு கேள்வி பேசுறாங்க, அது ஊர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கு. அது ஊர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. சூங்கிட்டு போற பத்தியா, இவன் எங்கேயோ போறான், புருஷன் சேர்த்தா வாடகை போறான் அப்படின்னு ஊரே பேசுறது டாபிக். இது வந்து ஊரு உன்னை பேச போறது இல்ல, அவன் ஆம்பளை தானே, அவன் போக புரிஞ்சுப்பான் விடு, என்ன ஊரே புரிஞ்சுக்கிச்சு, அவன் ஒருத்தன் புரிஞ்சுக்க மாட்டானா அப்படிங்கிற இடம் தான் சார் அது. இல்ல இல்ல, அது ஃபுல்லா கையில எடுத்தது தான். அது அவரு டைரக்டர் வந்து ஃபுல்லா ஒரு சின்ன ஷேக் இருக்கணும், அந்த ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசி எடுத்தது தான். ஃபுல்லாமே அந்த சீன் ஃபுல்லாமே ஒன் டேக்ல போச்சு. கையில இல்ல இல்ல என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி மாமியாரா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு ஏதாவது மாமியார் சந்திச்சு ஏதாவது பண்ணீங்கன்னா நீங்க படுத்துற பாட்டுலயே அவங்க உருவான கரு கூட குறைஞ்சிரும் போல இருக்கு. அந்த மாதிரி. எல்லாருக்கும் வணக்கம். மேக்கப் தெரியுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் கனா படம், மெட்ராஸ், இப்போ பார்க்கிங், இல்ல இவ்வளோ எல்லாமே நேச்சுரலா இருக்குன்னு இது வரைக்கும் அந்த மாதிரி கேள்விப்பட்டேன். பட் இது எனக்கு தெரியல. ஒருவேளை மேபி நான் அந்த பெரிய பொட்டு வைக்கிறேன்ல, ஸோ அந்த கலர்னால அது மாதிரி தெரியலாம். மற்றபடி மேக்கப் எதுவும் போடலை, நேச்சுரலாகவே அந்த பொட்டுனால அது மாதிரி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் மாமியார் மருமகள் இது நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல சார். டைரக்டர் என்ன சொன்னாரோ அது பிரகாரம் பண்ணேன். தேங்க்யூ.